உண்மையான திமுக காரங்க பதாசக்தி தான் பார்ப்போம், விஜய் பார்க்க மாட்டோம். ஹலோ செல்லுங்களா, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சினிமா கிங் தமிழ். தளபதி படத்தோடைய ரெக்கார்டை முழுக்க பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் முறியடிச்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னப்பா, இவங்க பராசக்தி படத்தை இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா கதை இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதாவது கதை சன் டிவியில் இல்லை, சன்னுக்கு அண்ணங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. ஜனநாயகன் படத்தோடைய ட்ரெய்லர் உங்களுக்கு தெரியும். தளபதிக்கு ஹோல் இந்தியா ஃபுல்லாக நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது அதிகமான வியூஸு சிவகார்த்திகேயனுக்கு தான் வந்திருக்குது. ஆனால் லைக்ஸை பார்க்கும்போது பாதி கூட சிவகார்த்திகேயனுக்கு வரல, தளபதிக்கு 2 மடங்கு அதிகமாக வந்திருக்குது. ஈவன் தளபதியோடைய ஜனநாயகன் படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா கூட நிறைய பேருக்கு சிவகார்த்திகேயனுடைய ட்ரெய்லர் தான் முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டுட்டு ரெண்டாவது ஜனநாயகனுடைய படத்தை பார்க்குறாங்க. எதுக்குப்பா? சிவகார்த்திகேயனே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லிட்டாரு. அவர் அந்த பிரச்சனையிலே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இப்படி முட்டு கொடுக்குறானுங்க பராசக்தி படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாங்க. பராசக்தி படம் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு அரசியல் ரீதியான படமாக இருக்க போகுதான்னு கேட்டிங்கன்னா ஒற்றை சாட்சன அரசியல் ரீதியாக படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்தில் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும், சிவகார்த்திகேயன்ட்ட துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லிட்டு அடுத்த தளபதியை நோக்கி சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டதே விஜய் தானே. அப்போ சிவகார்த்திகேயனுக்கு அவங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் பண்ணுற ரோல் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அது அவங்க வம்சாவளி அப்படிங்கிறது தான் கரெக்டு தானே. அதனால தான் பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்குறானுங்களாம். இதை விட ஒரு பெரிய தாக்கல் என்னென்னா, ஜனநாயகன் படத்துக்கு தியேட்டரே பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறானுங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு. இதுக்கும் மேலே ஜனநாயகன் படத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லேடி பேசுகிறா பாருங்கள் பேச்சு, என்ன சொல்கிறான்னா, ஜனநாயகன் படத்துக்குலாம் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் எங்கள் ஆளுகள் படத்துக்கு தான் போவோம், அதாவது எங்கள் கட்சி படத்துக்கு தான் போவோன்னு. இவ்வளோ நாள் பராசக்தி படத்தை சாதா படம் நினச்சோம், இப்போ தாங்க தெரியுது இது அந்த கட்சி படம்னு. பார்க்காட்டி போயிட்டு போறாங்க. அவங்க படத்தை நாங்க பார்க்க மாட்டோம், எங்க படத்தை அவங்க பார்க்கறாங்க, அவங்க படத்தை நாங்க பார்க்க போக மாட்டோம், ஜனநாயகன் பார்க்க மாட்டோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறாங்க, ஜனநாயகன் படத்துக்கு கலெக்ஷன் அதிகமாக போகிறது இவங்கனால தான். காரணம் என்ன தெரியுமா? சும்மா இருந்தவனுக்கு 3000 வரை கொடுக்குறானுங்க. சீக்கிரம் கொடுங்க ஜி, எஃப்டிஎஸ்க்கு புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் காத்துட்ருக்கானுங்க. காசே இல்லாமல் தவிச்சனுங்களுக்கெல்லாம் இவங்களே காசை கொடுத்து ஜனநாயகன் படத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையான திமுக காரங்க பதாசக்தி தான் பார்ப்போம், விஜய். அந்த தளபதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் ரைட்டராகவும் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நிறைய விஷயங்களை அவர் கையாண்டிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொன்றான், அதோடைய ஆங்கிலத்துடைய முதல் வார்த்தையை பாருங்கள், தளபதிக்கு டி, வெற்றி கொண்டானுக்கு வி, கொண்டானுக்கே டிவிக்கே அப்படிங்கிறது அதுலேயும் இருக்குது. ஸோ முழுக்க தளபதியும் இந்த படத்தில் நிறைய பொலிட்டிக்கலான விஷயத்த பேசியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த படம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், தளபதி படத்துக்கு தடைகள் வருவது வழக்கம், அதை உடைத்து எறிவது தளபதியின் வழக்கம். என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இதில் சிவகார்த்திகேயனை நீங்கள் இடையில போட்டு மிதிக்கிறது தான் பாவமாக இருக்குது. சிவகார்த்திகேயன் மட்டும் மிதிப்படலை, இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனக்கேடை ஜேம் ரவி பண்ணியிருக்கிறாரு. ஒரு பெஸ்ட்டு வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சுகாகாந்தரோடைய பெஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்டும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக நசுங்கிறத நினைக்கும் போது பாவமாக தாங்க இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சினிமா செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி ரசிகர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி வருது இந்த பிரச்சனை.